ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராணி கோவிலில் இருக்கிற சாமியார்கிட்ட நாகசாது கூட பேசின விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நாகசாது சொல்கிறாங்க, உன் பொம்மையக்கா வெளியில் வரணும்னா நீ இல்லாமல் போகணும், உனக்கு இது சம்மதமாமா அப்படின்னதும் உடனே ராணி யோசிச்சு பார்த்துட்டு, அக்கா நான் இல்லாமல் போனாலும் நீ எப்படியாச்சும் தாடிக்காரனை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. அதனால நீ வரணுக்கா. என்ன உன்னை பார்க்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். பரவாயில்லக்கா, நீ வந்தாலே எனக்கு அது போதும். நீ வெளியில் வாரத்துக்கு நான் என்ன வேணுனாலும் பண்ணுவா அப்படின்னுட்டு சாமி எனக்கு சம்மதம். என் அக்கா வெளியில் வரணும்னா நான் இல்லாமல் போகிறேன் அப்படின்னதும் நாகசாது அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க? இங்கே பாருமா, சொல்லப்போனா நீ உண்மையிலேயே தெய்வ பிறவிமா. கவலைப்படாத, உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நாகசாது சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட நம்ம சாமியார் உடனே, என்னமா ராணி இப்படி சொல்லியிருக்க? உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டு பாராட்டுறதா இல்லை நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறதாமா? உண்மை இல்லையே, நீ தெய்வ பிறவிதாமா ராணி. அதனால தான் கடவுள் என்னோட லிங்கத்தை உன் வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வைக்க வச்சிருக்காரு. கவலைப்படாதமா, எல்லாம் நல்லா நடக்கும். ஆனா இன்னொன்னு ராணி, இப்போ பூஜை நடக்க போகுது. நீ பொங்கல் வடிச்சு வர அந்த சாதத்தை சாமி முன்னாடி வைக்கணும். அப்படி திடீர்னு சாதம் மறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா உன் பூஜை நல்லபடியா நிறைவு பெற்று சாமி பூஜையை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னால் பூஜை நிறைவு பெறாதுன்னு அர்த்தம் அப்படின்னதும் மணி அடிக்குது பாட்டியம்மா. அதை கடவுளை ஒன்றா ஆசீர்வதிச்சிட்டாரு. சரிம்மா, பூஜை நடக்கிறதுக்கு முதல் உனக்கும் சித்தா தம்பிக்கும் முதல் மரியாதை பண்ணணும் வாமா அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. எங்கம்மா ராணி போனா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அது முதல் மரியாதை செலுத்துறதை பற்றி சாமியார் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க ராணி. சரிம்மா, பொங்கல் வை அப்படின்னதும் ராணி சூப்பராக பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி சித்தா தம்பிக்கும் ராணிக்கும் முதல் மரியாதை செலுத்தலாம் வாங்க அப்படின்னுட்டு முதல் மரியாதை செலுத்துறாங்க. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்கப்பா, இந்த இறைவனோட இடத்துல இறைவன் தான் பெரியவன், இறைவனுக்கு தான் முதல் மரியாதை செலுத்தணும். ஆனா சொல்ல போனா இத்தனை பேர் உயிரை காப்பாத்தி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பொது நலத்தோட வாழ்றவ தான் நம்ம ராணி சித்தார்த். அதனாலதான் இறைவன் முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் நாம முதல் மரியாதை செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா முதல் மரியாதை செலுத்திடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டூப்ளிகேட் ரகுவரனும் மனவும் பார்த்துட்டு இருக்காங்க. டே மனோ, அத்தனை பேர் இருக்காங்களே, அதில் என் பொண்டாட்டி யாருடா அப்படின்னது. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியே கேட்டுட்டு இருக்க, கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா அப்படின்னதும் உடனே நம்ம ரகுவரை சரி நான் கேட்கல அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜார்ஜினியா ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே மனோ இங்கே பாரு, தமனா தான் ஃபோன் அடிக்கிறா. என்ன தமனா, ஜார்ஜினியா இல்லையா? அப்பாடா இப்போதான் நிம்மதி. இங்கே பாரு, அந்த கமடலனையும் நம்பக்கூடாது, ஜார்ஜினியாவையும் நம்பக்கூடாது. நீ உடனே கிளம்பி கோவிலுக்கு வா. அந்த சாம்பலை எப்படியாச்சும் பொங்கலில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா எல்லாரும் க்ளோஸ் ஆகிடுவாங்க, பூஜையும் தடைப்பட்டுரும், பொம்மையாலையும் வெளியில் வர முடியாது. ஏன்னா அதை நம்பவே இயலாது அவங்கள அப்படின்னு போது, ஏய் நான் ஜார்ஜினியா தாண்டா பேசுகிறேன் அப்படின்னு ஜார்ஜினியா சொன்னதும் மனு பயப்படுறாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா சொல்லுங்கக்கா, என்ன விஷயம் அப்படின்னு போது, இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் சரியாக பண்ணு அப்படின்னு நம்ம ஜார்ஜினியா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. முக்கியமாக அந்த சாம்பலை தான் அவங்க பொங்கலில் கலக்க சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரியே ஆட்கள் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னது. ஆமாம், இங்கே பாரு, கோவிலுக்கு பின்னாடி தான் என் ஆட்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ராணி மட்டும் போனான்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அவள் கையை இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் ராணி அவங்க கிட்ட போகணுமே, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு ரகுவரன் சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மனம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் ராணி கோவிலுக்கு பின்னாடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பொங்கல் எல்லாம் வச்சிருப்பாங்க. ராணி மூடி வச்சதும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போனதுக்கு அப்புறமா ரகுவரனும் மனவும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து பொங்கலுக்குள்ள அந்த பொருளை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜார்ஜினியாவும் கமண்டலனும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா உடனே அவங்களோட சக்தி மூலமா அந்த மந்திரவாதி சொன்னது போல நம்ம பொம்மையோட மெயின் உருவம் வந்துருது. இதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி நமக்கு மெயின் உருவம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தால பொம்மையும் வரமாட்டா, ராணி கதையும் முடிய போதும் அப்படின்னுட்டு
இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பூஜை பண்றாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமியார் ராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க, குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு. அப்போதான் நம்ம பொம்மி வருவாங்க. ராணி, என்ன ராணி கவலைப்படாதக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த 6வது கால பூஜை நல்லபடியா நடந்துரும். அதுக்கப்புறமா நீயும் வெளியில வந்துருவா அப்படின்னதும், சரி ராணி, இங்க பாருக்கா, நீ வந்ததும் தாடிக்காரனை நல்லபடியா பாத்துக்கணும் சரியா அப்படின்னதும், என்ன ராணி பேசிட்டு இருக்க, அதான் நீ இருக்கிய அக்கா, என்னதான் இருந்தாலும் நீ தாடிக்காரனோட வேம்பு சிறுன்னு உயிரா இருக்கக்கா, என்னை விட நீட்ட அக்கா நல்லா பார்த்துப்பா அப்படின்னு போது, இல்லை ராணி, நீ என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க தயவு பண்ணி, என்ன ஆச்சு, எது பிரச்சனையா சொல்லு ராணி அப்படின்னும் போது, ஐய என்னக்கா அது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இங்கே பாரு, நீ கண்டிப்பா வெளியில வரணும்க்கா, சரி நான் தண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு ராணி போயிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மனு வந்து ஜர்ஜினியாவுக்கு ஃபோன் போட்டு, அக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருளை பொங்கல்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் இல்லாம போறாங்க அப்படின்னதும் ஜர்ஜினியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், இன்னும் கொஞ்ச நேரத்தால அவங்க எல்லாரும் எனக்கு அடிமையாகிடுவாங்க அந்த பொங்கலை சாப்பிட்டதோ, அதுக்கப்புறமா அவங்கள யாராலையுமே காப்பாற்ற முடியாது, சரி நீங்களும் கிளம்புங்க அப்படின்னுட்டு ஜர்ஜினியாவும் கமெண்டல் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட்